வணக்கங்க. வாழ்க வளமுடன். நாம் கட்டிய வீட்டை வாங்கும் பொழுது எவ்வாறு வாஸ்து பார்க்க வேண்டும், எப்படி நம்ம அதெல்லாம் வாஸ்துப்படி இருக்குதான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிழக்கு பார்த்த வீடு வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரோடு இருக்கும். அந்த ரோடு வந்துங்க தென்வடல் ரோடு, தெற்கும் போகும் வடக்கும் போகும். அந்த வீட்டுக்கு வந்துங்க முக்கியமான விஷயம், அந்த வடக்கு ரோடு போக வேண்டும், போய் லெஃப்ட் ரைட் திரும்பணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்தை வாங்குவதை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. அந்த கிழக்கு பார்த்த வீட்டில் வந்து அந்த இடங்களுடன் வீட்டுடன் வாங்கும் பொழுது, கட்டிய வீட்டை வாங்கும் பொழுது வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா, சரியான திசைகளே வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவை. திசைகளினுடைய பலன் தான் ஸ்தான பலம் எனப்படுகிறது. ஸ்தான பலம் எனப்படுவது திசைகளினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய வாயில் மற்றும் தென்மேற்கு மூலை, நெருதி மூலை எனப்படுகின்ற நெருதி மூடி வர வேண்டும், ஈசானியம் ஓப்பனாக வரணும். இதை வந்து இங்கே நிறைய பேர் வந்து உல்ட்டாவாக மாற்றி செய்வாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துரும். கண்டிப்பாக நாம் சொல்லக்கூடிய விஷயம், வடக்கினுடைய தொடர்ச்சி, வீட்டை சுற்றி காலி இடம், மதில் சுவர் கண்டிப்பாக அமைப்பு இருக்க வேண்டும். இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்தியா ஃபுல்லாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துங்க நாங்கள் நேரில் வந்தோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கண்டிப்பாக பார்த்து கொடுத்துருவோம், இடம் நல்லா இருக்குதா இல்லையான்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னா அது நாம் நினச்சிக்குவோம், தொழில் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நான் 5 கோடி சம்பாதிச்சிட்டேன், 10 கோடி சம்பாதிச்சிட்டேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, புறப்பட்ட இடத்துக்கு கொண்டு வந்து விட்ருங்க. சில வீடுகள் தவறாக இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க வாஸ்து பார்ப்பாங்க, மறுபடியும் புதுசாக வீடு கட்டி போயிடுவாங்க. அந்த பழைய வீட்டை விற்காமல் வச்சுட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தாலும் அவங்களும் கண்டிப்பாக மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே வந்துடுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பழைய வீடு சரியில்லை அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக அதுக்கு சரியான முறைகள் இருக்கிறது. அதை ஒன்றா காலி பண்ணிடணும், அல்லது இந்த வீட்டை இடிச்சு விட்டுறணும், அல்லது விட்டு விட வேண்டும். இந்த ரெண்டையுமே செய்யாமல் அப்படியே வைத்து கொண்டே இருந்து கொண்டு மீண்டும் நான் நல்ல வீட்டுக்கு வந்துட்டேன், 10 வருஷம் ஆச்சு, இன்னும் எனக்கு நல்லதே நடக்கலை, ஒன்றும் நடக்காதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி நம்மளுக்கு கெட்ட விஷயம் நமக்கு நிறையா இருக்கிறனால நல்ல வீடு என்பது வந்து சாலச்சிறந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியதுக்கு வந்து நாம் நல்ல முறையில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருப்பேங்க. முதலே நம்ம ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு சரி இப்போ நல்ல வீட்டுக்கு போயிட்டோம், உடனே நம்ம வந்து இளமை மாதிரி ஒரு 20 வயசுக்கு போயிட முடியுமானா முடியாது. அந்த வீடு வந்து கண்டிப்பாக அதிலிருந்து அந்த குற்றம் குறைகளை சரி செய்து உங்களை மீண்ட ஆரோக்கியத்துக்கு இழுத்து செல்லும். அது வேணால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்ம முதல் பழைய வீடு சரியில்லைங்கிறப்போ அதை வந்து விட்டுவிட வேண்டும், அல்லது அந்த இடத்தை இடித்து விட வேண்டும். காலி இடமாக வைத்து கொண்டாலும் கூட தவறில்லை. நன்றி, வணக்கம்.